இந்த வீடியோவில் நம்ம சிஏபிஎஃப் ஏசிக்கு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரோட் மேப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமோட ஓவர்வியூ, ஸ்ட்ராட்டஜி என்ன, ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், ஃபிசிக்கலில் என்னெல்லாம் கேட்பாங்க, நம்ம ஃபிசிக்கலுக்கு எப்படி ரெடி ஆகணும், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தாங்க இந்த 1 இயர் ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை டில் எண்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் லாஸ்ட் இயர் 2026 அட்டம்ப்ட்டுக்கு மொத்தம் 350 போஸ்ட் நியர்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா யூபிஎஸ்சி இயர் பை இயர் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் நம்ம குரூப் 1 போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக ஜாயின் ஆகும். ஓகேங்களா, எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் ஜாயின் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி அண்ட் எஸ்எஸ்பி இந்த ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம டேரெக்டாக அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ரோல், அதாவது எஸ்டேட் போஸ்ட் ரோலில் தான் போவோம். ஓகேங்களா, இந்த எக்ஸாமுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும், அப்புறம் மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம ரிட்டன் டெஸ்ட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 எப்படி கேட்பாங்க, ஃபிசிக்கல் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்னெல்லாம் நமக்கு ஃபிசிக்கல் இன்க்ளூட் ஆகுது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ட்டு நான் தனித்தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னா 20 to 25 இயர்ஸ் வரை ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, அது போக ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்குது. ஓபிசி கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரை உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரை உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. சொல்லணும்னா ஓபிசினா நீங்கள் 28 ஏஜ் வரை எழுதிக்கலாம், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 30 ஏஜ் வரை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் இந்தியன் சிட்டிசனாக தான் இருப்பீங்க. நீங்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நமக்கு வேணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா மென்னுக்கு வந்து 50 kg, ஃபீமேலுக்கு வந்து 46 kg இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 பேப்பர் நமக்கு கேட்பாங்க. அதில் பேப்பர் 1 பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, இதில் என்னெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ், ஆப்டி அண்ட் ரீசனிங் அதெல்லாம் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப். ஓகேங்களா, மொத்தம் நம்ம 125 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுவோம். மொத்தம் 250 மார்க். ஓகேங்களா, மொத்தம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, பேப்பர் 1 வந்து காலையில் நடக்கும், பேப்பர் 2 வந்து மதியம் நடக்கும். ஓகேங்களா, ஒரே நாளில் தான் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம கொஸ்டினும் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து இங்கிலீஷில் தான் எழுதுவோம். அதனால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இப்போ இருந்தே வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 months கிட்ட டைம் இருக்குது 2027 ப்ரிப்பரேஷனுக்கு. அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ இருந்து உங்களுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேப்பர் 2 பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு என்ன கேட்பாங்கன்னா எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா, எஸ்ஏ வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 80 மார்க் நமக்கு வரும். ஓகேங்களா, மொத்தமாக பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் டியூரேஷன், மொத்தம் நம்ம 200 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுதுவோம். இப்போ எஸ்ஏனா 4 எஸ்ஏ சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ரைட்டிங் கேட்பாங்க. ஆர்குமெண்ட் ரைட்டிங் நம்ம ரெண்டு கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் 2 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆர்குமெண்ட் ரைட்டிங்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, அவங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பற்றி கேட்பாங்க. அதில் நம்ம இன்ட்ரோ எழுதுவோம். இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கு ஃபேர் அண்ட் அகேன்ஸ்டாக நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் கிட்ட நியர்லி எழுதுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், அதுதான் ஆர்குமெண்ட் ரைட்டிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே காம்ப்ரிஹென்ஷனாக தான் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் எப்படி சொல்கிறது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், ப்ரிசஸ் ரைட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் சும்மா கிராமர் ரிலேட்டடாக கொஞ்சம் கேட்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் அழகாக மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம் பேப்பர் 2 பொறுத்தவரை. அதனால் நீங்கள் எந்த பயப்படவும் தேவையில்லை. அதோட புக் லிஸ்ட் என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் நான் லேட்டராக சொல்கிறேன். இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வீடியோவில், நான் போக சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுவுமே நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே இங்கிலீஷ்க்கு டெய்லி நம்ம ஒரு கொஸ்டினாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதை பற்றின டீட்டெயில் அது எப்படி படிக்கணும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். இது ஓவராலாக நான் ஃபுல் ரோட் மேப் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சிலபஸ், நான் பேப்பர் 1ல என்னெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு அதோட புக் லிஸ்ட் என்ன, அது எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி நமக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, ஜியாகிரஃபி கேட்பாங்க, அதுக்கப்புறம் பாலிட்டி அண்ட் எக்கனாமி கேட்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 டாபிக்ஸ். ஓகேங்களா, இதில் இண்டிவிஜுவலாக எப்படி படிக்கணும் அப்படின்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலுமே இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதோட புக் லிஸ்ட் என்ன அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டாபிக்ஸ் அதே மாதிரி நமக்கு எஸ்ஐ கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ப்ரிசஸ், அப்புறம் ரிப்போர்ட், அப்புறம் ஆர்குமெண்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் கிராமர் பார்ட்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் சில டாபிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டாப்பிக்கும் கரண்ட் டாப்பிக்கும் நம்ம மெர்ஜ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம நியூஸ் பேப்பர் நம்ம எந்த அளவுக்கு கோ த்ரூ பண்ணுறோமோ கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக்கையும் நம்ம லிங்க் பண்ணி எழுத நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பேப்பர் 2ல நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி பேப்பர் 2ல வந்து மேஜிக்லாம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நியூஸ் பேப்பர் அதுக்கு சில டாபிக்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு சில டாபிக்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, அது வந்து எப்படின்னா எக்கனாமி ரிலேட்டடாக இருக்கலாம், இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கலாம், ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ பற்றி இருக்கலாம், சோஷியல் இஷ்யூஸ் பற்றி கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்பாங்க. அதெல்லாம் நான் ப்ரீவியஸாகவே நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். இப்போ நமக்கு வந்து என்னென்ன புக்லாம் படித்தா நம்ம இதை கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்குங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்கு நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்க கம்ப்ளீட் என்சிஆர்டி புக் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா,
அதே மாதிரி சயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 6th 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். 11th 12th ஒரு குறிப்பிட்ட சாப்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக ஏதாவது நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மந்த்லி மேகசின் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யோஜனா மேகசின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் இருக்கும், அது படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஏதாவது மினிஸ்ட்ரியிலேருந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தாலும் சரி, பிஏபியிலேருந்து பார்த்தாலும் சரி. ஓகேங்களா. இதான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்சிஆர்டி கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட்லாம் நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு போகணும். அதாவது கோர் புக்ஸ்னு சொல்லுவாங்க. அது எதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி என்சிஆர்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கராக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா லட்சுமிகாந்த் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எக்கனாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் சிங் படிக்கிற மாதிரி இருக்கும். மாடர்ன் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஆர் பிபின் சந்திரா, ஸ்பெக்ட்ரமே போதும், நீங்கள் ஸ்பெக்ட்ரமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாகிரபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிசி லியாங்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கோர் புக்ஸை இப்போவே யாரும் இந்த வீடியோ பார்த்ததும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த கோர் புக்ஸ் எடுத்து ஸ்பெசிஃபிக்காக அடுத்து நம்ம படிச்சிக்கலாம். சரிங்களா. அது எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு டைம் பிளான் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 months இருக்குது. நான் 1 year பிளான் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 6 months நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோர் சிலபஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். என்சிஆர்டிலேருந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆகணும் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற, அதாவது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஃபுல்லாக நம்ம என்சிஆர்டியில் ஃபவுண்டேஷன் இந்த ஃபஸ்ட்டு 3 monthsக்கு நமக்கு ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேங்களா. டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா 6 to 8 hours வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரொட்டேஷனாக சப்ஜெக்ட் படிங்க. ஒரே சப்ஜெக்டாக ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்காமல் ரொட்டேஷனுக்கு கொண்டு வாங்க. இப்போ மண்டே நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா டியூஸ்டே ஜாகிரஃபி படிங்க, வெனஸ்டே எக்கனாமிக்ஸ் படிங்க, தேர்ஸ்டே இந்த 3 சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணுங்கள். சும்மா நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் அது எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா. பேரலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4th to 6 months, ஃபஸ்ட்டு 2-3 months நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் கான்செப்ட் படிச்சுப்பீங்க. 4 to 6 months நம்ம அதாவது லாஸ்ட் 2 மாதம், இந்த 6 months சொல்லியிருந்தால 3 மாதம் இதை படிச்சுட்டு 4th 5th 6th மாதம் என்ன பண்ணணும், 3 மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு புக் எடுக்க ஆரம்பிச்சிடணும். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் படிக்கணும், எக்கனாமிக்கு ரமேஷ் சிங் புக் படிக்கிற மாதிரி இருக்கும், ஜாகிரஃபிக்கு ஜிசி லியாங் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த 3 மாதம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு நம்ம போயிடணும். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டே 1 அதாவது ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே நீங்கள் ரன்னிங் அண்ட் ஜாக்கிங் நீங்கள் ஃபிசிக்கலுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் சைமல்டேனியஸில். ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு 30 minutes கிடைக்குது, 1 hour கிடைக்குது அப்படின்னா ரெகுலராக, அதாவது 1 day once நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரன்னிங் போயே ஆகணும். ஏன்னா நம்ம இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நம்ம அதுதான் எலிஜிபிள். ஓகேங்களா. ஒன்ஸ் நம்ம அதுக்கு மார்க் கிடையாது, நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு போக முடியும். அதனால் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. டே 1 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அதாவது ஃபிசிக்கலுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 months என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 6 to 12 months. இந்த 6 to 12 month பிளான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஏன்னா நம்ம முதல் 6 months நம்ம எல்லாத்தையுமே புதுசாக படிப்போம். ஒரு கியூரியாசிட்டியில் நம்ம எல்லாமே நம்ம படிச்சிருவோம். அடுத்த 6 to 12 months பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். அடுத்து 7th to 9 months பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் படித்த சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. என்சிஆர்டியில் இருந்தால் இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒரு நோட்ஸ் போட்டு நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க. ஏற்கனவே முதல் 6 months நீங்கள் படிச்சிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் த்ரூ ரிவிஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் அது நீங்கள் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு மார்க் வராட்டியுமே பரவாயில்ல, பட் ஆனால் நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க, அதில் நீங்கள் ஒரு 15+ கொஸ்டின் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு மார்க்கே வரலன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எது நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ணணும். ஓகேங்களா. நமக்கு ஒன்ஸ் அதை ஸ்பாட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக ரிவிஷன் கொடுக்க முடியும். நம்ம எதில் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எடுத்ததும் நீங்கள் மார்க் டெஸ்ட் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன இதில் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது முதல் 6 months எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். 6 to 12 months நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுக்க ஆரம்பிச்சுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக இன்டென்சிட்டியாக நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன் நீங்கள் எஸ்ஐ எழுதி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஸாக நீங்கள் எஸ்ஐ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதாவது ரெகுலராக ஒரு நாளைக்கு நான் ஒரு எஸ்ஐ எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு எஸ்ஐ மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 10th to 12th month. ஓகேங்களா. கடைசி ஒரு 10th to 12th கடைசி 2 மாதம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேப்பர் 2க்கும் நீங்கள் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது மட்டும் பத்தாமல் நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு 12 months கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சு வச்சிருப்போம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இப்போ நீங்கள் 10th month இருக்கீங்க, அதாவது 7th month இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக அதாவது day 1 அதாவது ஃபஸ்ட்டு 6 monthsலேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை நீங்கள் ஒன்ஸ் கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பயந்தெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஓகேங்களா. இன்னும் இவ்வளோ படிக்கணுமா, இப்படி தான் நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஒன்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ ஓகே, நம்ம அதை பற்றி நம்ம லேட்டாக பேசுவோம். ஃபஸ்ட் இதை சொல்ல வரேன். பட் ஆனால் இதை பற்றி இப்போதைக்கு எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. படிக்கிற வேலையை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 6 months நீங்கள் படிங்க. அடுத்து 6 to 12 months அதுவாக உங்களை கூட்டு போகும். அது எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் நம்ம அந்த இடத்துல இருந்தால் மட்டும் தான் நமக்கு அது புரியும். முதல் 6 months நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்து அதுவாக கூட்டு போகும். அது உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். சரிங்களா. இப்போ பேக் டு டாபிக் வருவோம்.
கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம இது மொத்தமாக நமக்கு ஒன்ஸ் சேரும்போது 6 to 12 மந்த் என்ன பண்ணணும், நம்ம ரிப்பீட்டடாக கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பேக்வேர்ட்ஸ்லேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே போகணும். ஓகேங்களா? கூடவே என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனே நம்ம மறந்துடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் இப்போ ஃபார் 6 மந்த் நீங்கள் நல்ல ரெகுலராக ஒரு வீக்லி 4 days நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ரன்னிங்காக இருக்கட்டும், வெயிட் ட்ரைனிங் ஜிம்முக்கு போனால் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு முதல் 6 மந்த்தில் நீங்கள் எவ்வளோ இதை ஃபேட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முதல் 6 மந்த் எடுக்கிற ப்ராக்டிஸில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஃபிட் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைமிங் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது ஃபிசிக்கல் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முழுக்க நம்ம ரிவிஷனுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஏற்கனவே நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவிஷனுக்கு நான் தனி ஒரு பார்ட்டாகவே நான் சொல்கிறேன். ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் எடுப்பீங்க. பேப்பர் 1க்கும் சரி, பேப்பர் 2க்கும் சரி, அட்லீஸ்ட் வாரத்துக்கு நீங்கள் 3 நாள் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபுல் மார்க் டெஸ்ட் ரிவிஷன் பேஸில் நம்ம எடுக்கணும். ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன். ரிவிஷனுக்குன்னு ஒரு தனி பிளான் கொடுக்குறேன். இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து 6 to 12 மந்த்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 வீக்லி 2 to 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். அதில் இருக்க நம்ம மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸை நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை நம்ம வந்து டெய்லி பேசிக்கில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? 3 days நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க போகிறீங்க. பேலன்ஸ் இருக்க 4 days என்ன பண்ண போகிறீங்க, கம்ப்ளீட்டாக ரிவிஷன். நம்ம எதில் தப்பு பண்ணுறோம், இந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் 6 to 12 மந்த்லேருந்தே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ ஃபைனலாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு பிஇடி இருக்குது, அதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். ஹைட் வந்து 165 cm நம்ம இருக்கணும். ஜஸ்ட் 81 cm. நமக்கு வந்து நார்மலாக 81 cm இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது 5 cm நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து மென்னுக்கு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் 157 cm இருக்கணும். வெயிட் 46 kg இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பிடி டெஸ்ட் நம்ம என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நமக்கு 100 மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கும். இதை வந்து மென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 செகண்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 செகண்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 800 மீட்டர் ரேஸ் இருக்குது. அது மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 3 minutes 45 செகண்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 minutes 45 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? தேர்டு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பை பொறுத்தவரை 3.5 மீட்டர் நம்ம ஜம்ப் பண்ணணும். உமனுக்கு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஜம்ப் பண்ணால் போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட் புட் வந்து நம்ம வந்து 7.25 kg இருக்கும். ஓகேங்களா? ஷார்ட் புட்டோட வெயிட் 7.26 kg. நம்ம வந்து 4.5 மீட்டர் நம்ம த்ரோ பண்ணணும். உமனுக்கு ஷார்ட் புட் கிடையாது. ஓகேங்களா? இதை நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம ரெகுலராகவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வந்து Day 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்து பண்ணீங்க அப்படின்னா 6 to 12 மந்த்தில் உங்களுக்கு இதை மட்டும் ட்ராக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம இதை நான் ஸ்க்ரீன்ஷாட்னால எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த 6 மந்த் என்ன செய்யணும், இந்த டைமிங்கில் வருதா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஒரு 6 மந்த்லேயே இது அழகாக கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஒபிசியாக இருக்கிறவங்க அதெல்லாம் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜிலேருந்தே நீங்கள் உங்கள் இந்த ஏற்ற ரெக்குயர்மெண்ட், அதாவது உங்களுக்கு வெயிட் என்ன இருக்கட்டும், வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட் இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நமக்கும் நல்லது தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிஇடி பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூக்கு ரோட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல இருந்தால் நம்மளே உள்ளே போகணும் இன்டர்வியூ ரூமுக்கு. ஸோ எதில் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் பற்றி கொண்டு அப்டேட்டாக இருங்க. நியூஸ் பேப்பர் ரெகுலராக ரீட் பண்ணுங்கள். பிஐபியில் எதுவும் சிஏபிஎஃப் பற்றி நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் டெய்லி ரெகுலராக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், கரண்ட் அஃபேர் இனி நமக்கு ரிட்டன் எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர் மட்டும் ரீட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு எப்போதும் உதவ தான் செய்யும். இன்டர்வியூ வரைக்குமே உங்களுக்கு உதவும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் அப்டேட்டாகவே இருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை பற்றி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் ஹாபி என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ரிலேட்டடாக உங்களுக்கு உங்கள் ஹாபிஸ் என்ன, நீங்கள் ப்ரீவியஸ் எதுவும் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கும். உங்களை பற்றி இருக்கும். இதை தாண்டி ஒரு இதை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் லீடர்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல் காமனாக யோசிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? எப்போதுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்க, உங்கள் ஆட்டிடியூட் காட்டுங்க. பி ட்ரூத்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லி பழகுங்க. சரிங்களா? நான் கற்றுக்கிறேன்னு சொல்லி பழகுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. அதை விட்டு நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? அது எதை பற்றி கேட்டாலும் சரி, உங்கள் நேட்டிவ் பற்றி கேட்டாலும் சரி. இப்போ நம்ம இருந்து போகிறோம், தமிழ்நாடு பற்றி நிறைய கேட்பாங்க. தமிழ்நாடு எந்த இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. அந்த இஷ்யூக்கு என்ன ரெக்டிஃபை என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரண்ட்டில் நீங்கள் அப்டேட்டாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களை பற்றி நீங்களே ஒரு 3 பேஜுக்கு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். மேக்ஸிமம் இதுதான். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட்டாக இருக்கும். நம்ம ஆட்டிடியூடாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், ட்ரூத்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா இன்டர்வியூவில் நல்ல மார்க்கே வந்துடலாம். அதனால் இன்டர்வியூ பற்றி பயப்படாதீங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் பேப்பர் 2 கிளியர் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம கிளியர் பண்ணி ரிட்டன் எக்ஸாம் கிளியர் ஆனாலுமே நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு மார்க் இன்டர்வியூ, ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி மார்க் இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மார்க் இன்டர்வியூ நீங்கள் போய் சேர்ந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மார்க் எடுத்துக்கிட்டு இருங்க. அவங்களே உங்களுக்கு நிறைய ரெக்டிஃபை பண்ணாங்க. உங்களுக்கு என்ன தப்பு இருக்கோ அது உங்களுக்கே தெரியும். இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் மென்டார் கிட்டேயோ நீங்களே உங்களை பற்றி சொல்லிக்கிட்டு ஒரு 4 கொஸ்டின் உங்களே பற்றி கேட்க சொல்லுங்கள். அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அவங்க முன்னாடி பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா யோசிக்காதீங்க. ஏதாவது மார்க் இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் என்னென்ன மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஸ்கிப்பிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஒரு எடிட்டோரியல் இருந்தாலுமே அதை ரீட் பண்ணி அதில் என்ன புரிஞ்சிருக்கு, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாமல் இருக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்னோரிங் ரிவிஷன் நம்ம பண்ணவே மாட்டோம். அதுக்காண்டி தான் ரிவிஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு காலம் மாதிரி கொடுத்துருந்தேன்.
நம்ம சும்மா கிராமிங்காக ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருந்ததில் என்ன பிரச்சனையும் இல்லை. கிராமிங்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாமே நம்ம புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? சும்மா நம்ம வீடியோவில் நீங்கள் ப்ரீவியஸாக என் சேனலில் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நான் எல்லாமே அதான் சொல்லியிருப்பேன். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நிறைய வார்த்தை இந்த வேர்டை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போவும் அதான் சொல்கிறேன். சும்மா ரிவிஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. புரிஞ்சு படிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணுவீங்க தெரியுமா? அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கான்செப்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த மார்க்குமே எடுக்காமல் சும்மா படிச்சுட்டே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. படித்ததை நம்ம மார்க் எழுதி பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம எதில் தப்பு பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. அதனால் மார்க் ப்ராக்டிஸை ரெகுலராக எடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு ரெடியாகவும் இருக்கிறது. எக்ஸாம் கிளியர் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லாமல் டே 1லேருந்தே ஃபிசிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, லோடிங் ஓவர் சோர்சஸ் நான் ப்ரீவியஸாகவே காமிச்சிருந்தேன். என்ன புக் லிஸ்ட்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த புக் லிஸ்ட் படித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் இந்த புக் இதிலேருந்து எதுவும் கொஸ்டின் வந்துன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போகாமல், நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 10 புக் படிக்கிறது மேட்டர் இல்லை, ஒரு புக்கை 10 வாட்டி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த விஷயம் தான் நீங்கள் இதுலையும் அப்ளிகேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புக் லிஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு தான், அதாவது இந்த 1 இயர் வீட்டில் இருந்து செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கான இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு 6 to 8 hours நான் இந்த ரோட் மேப் கம்ப்ளீட்டாக ரோட் மேப் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 2027 நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதனால் ரொம்ப லோடாக சேர்க்காதீங்க. சரிங்களா? நான் சொன்ன புக்கை மட்டும் படிங்க, இதே தாராளம் போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த டவுட் இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். எதுவும் டவுட்னா எனக்கு டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டோ அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லோரும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறேன் சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா 2027 கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.